வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நான் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி ஒரு தொடக்க புள்ளியா நம்ம கட்சியினுடைய பேரை போன பிப்ரவரி மாதம் நான் அறிவித்தேன். இன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக நீங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. எஸ் நம்ம முதல் மாநில மாநாடு இதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அது என்னைக்கு எப்போன்றதெல்லாம் நான் அறிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னதாக நீங்கள் எல்லாருமே கொண்டாடி மகிழ்வதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் ரீசெண்டாக அவங்களுடைய கொடியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கொடியை லான்ச் பண்ணதுலேருந்து என்னுடைய கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கிற சின்னங்களும் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருது. 2025 பிப்ரவரி மந்தில் தளபதியுடைய மக்கள் இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய கட்சியாக அறிவிச்சிருந்தாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இவருடைய கட்சியுடைய பெயரையும் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாநாட்டுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. ரீசெண்டாக இப்போ இந்த கட்சியுடைய கொடியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கொடியில் வந்திருக்க கலர்ஸும் சின்னங்களும் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அது என்னன்றது தான் பார்க்க போகிறோமே. ஆனால் இது வரைக்கும் கொள்கையை பற்றிய தளபதி அவர்கள் எதுவுமே பேசலை. அதை மாநில மாநாட்டில் சொல்கிறதாகவும் சொல்லிட்டாரு. இந்த கொடியை பற்றின டீட்டெயிலையும் மாநில மாநாட்டில் தான் சொல்கிறதா இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கொடியை பற்றியும் இவர் எந்த மாதிரியான கொள்கைகளை ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோமே. ஏன்னா இங்கே இருக்கிற சின்னங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ் இப்போ நம்ம பார்க்கல, பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தளபதி எந்த மாதிரியான கொள்கைகளை ரிலீஸ் பண்ணுவார், இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த கொடி எந்த மாதிரியான கொள்கைகளை சொல்லுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோமே. இந்த கட்சியுடைய பெயர் அறிவிச்சிருக்கும் பொழுது இவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சில வண்ணங்கள் போட்ட பெயரும் ஃபோட்டோவும் இருந்தது. அப்பயே எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க, இவர் மஞ்சளும் சிகப்பும் தான் மெயினாக வச்சு கொடுக்க போகிறாருன்னு. அரசியல்வாதிங்க இந்த மஞ்சளையும் சிகப்பையும் அவங்களுடைய வண்ணமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ சாதாரணமான ஒன்று கிடையாது. இதுக்கான காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போய் தான் பார்க்கணுமே. ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆட்சி தான் இருந்தது. ஆனால் இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒரு மாகாணமாக இருந்தது. அந்த டைமில் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆட்சியை தாண்டி புதுசாக ஒரு ஆட்சியை நிறுவனாங்க. அது பெரியாருடைய காலகட்டமாக இருந்தது. பெரியாருடைய காலகட்டத்தை தாண்டினதுக்கு அப்புறம் தான் புதுசான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அது அண்ணாவுடைய ஆட்சி காலம் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா அது அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் இருந்து தான் ஆரம்பிச்சது. திராவிடம் அப்படின்ற ஒரு பேரை வச்சு ஒரு பெரிய கட்சியை உருவாக்குனாரு. இந்த திராவிடம் அப்படின்ற பேர் தமிழை குறிக்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லி இருந்தாங்க. இந்த திராவிடத்துக்குள்ள தமிழ்நாடு மட்டும் அடங்காது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் பேசுகிற மக்களையும் தாண்டியும் ஒரு சில வடக்கு சார்ந்த மக்களும் இதுக்குள்ள அடங்குவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அன்னைக்கு அண்ணா இந்த கட்சியை உருவாக்கி இருந்தாரு. எல்லாருமே இணைக்கிற வகையில் சிகப்பு கருப்பு அப்படின்ற 2 கலரையும் கொடுத்துருப்பாரு. இந்த சிகப்பு கருப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் மலையாளம் பேசுறவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு, கன்னடா பேசுறவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு தனித்தனியாக போனதுக்கப்புறம் தமிழ் பேசுறவங்களுக்கும் தெலுங்கு பேசுறவங்களுக்கும் உருவான கட்சி தான் இந்த திராவிட கட்சிகள். இன்னைக்கு திராவிடத்தை தாண்டி ஒரு 2 கலர்ஸ் இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துல இடம் பிடிச்சிருக்க. சிகப்பு மஞ்சள் தான். இந்த சிகப்பு மஞ்சளை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். கர்நாடகாவுடைய தேசிய கொடியா இந்த சிகப்பு மஞ்சளை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேரளாவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த சிகப்பு மஞ்சள் அப்படின்றத குறிப்பிட்ட இன மக்களை மட்டுமே தனியாக பிரித்து காமிக்கிற ஒரு நிறமாக சொல்லலாம். பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்காக போராடும் போது இந்த சிகப்பு மஞ்சள் போட்ட ஒரு புலி நிற கொடிய தமிழக புலிகள் அப்படின்னு டைட்டில் வச்சு போராடிக்கிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டில் நாம் தமிழர்கள் கூட இந்த சிகப்பு மஞ்சள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சிகப்பு மஞ்சளுக்குள்ள அடங்குவாங்களே. இது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இந்த சிகப்பு மஞ்சள் அடங்கும். இப்போ தளபதி அவர்களும் அதே சிகப்பு மஞ்சள் நிறத்தோட ஒரு கொடியை அறிவிச்சிருக்காரு. இந்த சிகப்பு மஞ்சளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றது இதுதான். ஒரு மக்களை மட்டுமே தனியாக பிரித்து காமிக்கிற ஒரு நிறமா இது வரைக்குமே இந்த சிகப்பு மஞ்சளுடைய நிறம் இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்த மக்களுக்காக போராடினவங்க, இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கவங்க. இதில் இந்த 2 கலர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கலர்ஸ் இருக்கு. அதுவும் நீலம் மட்டும் இல்லாமல் பச்சை கலரும். நீல கலரா தமிழ்நாட்டில் இருக்க ஜாதி வாரியான கட்சிகளில் பார்ப்பீங்க. நீல கலரா தமிழ்நாட்டில் அடித்தர மக்களுடைய நிறமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கலர்ஸ்குள்ள பச்சை கலரும் இருக்கு. பச்சை அப்படின்றத விவசாயத்தை குறிக்கிறதா கூட இருக்கலாம், அப்படிலாம் இயற்கை வளங்களை மட்டுமே செப்பரேட்டாக குறிக்கிறதா கூட இருக்கலாம். பட் தளபதி அவர்கள் இதுக்கான ரீசன் என்ன கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர்ஸ்க்கு ரீசன் தளபதி அவர்கள் இதை தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறான். தமிழ்நாடு மாநில மாநாட்டில் கண்டிப்பாக இந்த கொடியை பற்றி எல்லா அப்டேட்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்குள்ள 2 சின்னங்கள் இருக்கு. ரெட்டை யானை மட்டும் இல்லாமல் வாக்கைப்போ, இது 2மே தளபதியை குறிக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு மேடையில் தளபதி அவர்கள் சொல்லியிருப்பாரு, தளபதினா என்னன்னு தெரியுமான ஒரு படை தலைவனை மெயினாக வச்சு அதை அவர் சொல்லியிருப்பாரு.
அதே போலவே வெற்றியாரையா ஒரு படை தலைவனுக்கா இந்த வாகைப்பூவை சூடுவாங்க. அதுவும் யானை மேலே ஏறி போயிட்டு வெற்றியாடையரா ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய கட்சி அப்படின்ற போல இப்போ மீன் பண்ணி கொடுத்துருக்காரு. பிஜேபியில் ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்க ரங்கராஜ் பாண்டியன் அவர்கள் தளபதி பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. தளபதி யாரை பக்கச்சிக்கிறாரோ, யார் பக்கம் சாயிறாரோ அதுதான் அவருடைய அரசியலாக இருக்க போதுன்னு சொல்லி இருந்தாரு. அதுக்கு ஒரு மீனிங்கும் கொடுத்துருந்தாரு. மொழி இனம்னு போக போகிறாரா அப்படின்னா மதத்தோட சைடில் வர போகிறாரான்னு. இப்போ ரங்கராஜன் பாண்டியன் கேட்ட கேள்விக்கு தளபதி அவர்கள் பதில் சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழகம்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இவருடைய கலர்லையும் தமிழ் இன மக்களுக்காக மட்டுமே போராட போகிற ஒரு மிகப்பெரிய போராளியாக மாற போகிறத இவருடைய கட்சி பேர் மூலியமாகவும் இந்த கொடி மூலியமாகவும் இவருடைய கொள்கைகளை சொல்ல போலவே தான் இருக்கு. தமிழின மக்களுக்காக போராடி இருந்தால் பிரபகாரனாக இருக்கட்டும், இப்போ தமிழின மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கா நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க 2 குறிப்பிட்ட மக்களை சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே தமிழின மக்களுக்காக மட்டுமே மெயினாக வச்சு நகர்ந்த கட்சிகள். ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க தமிழர்களை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான போராட்டத்திலையும் இது வரைக்கும் ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இப்போ தளபதி அவர்களும் இறங்கியிருக்காரு. இந்த கொடியில் இருக்க கலர்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு இதில் டீட்டெயில் பண்ணியிருப்பாரு. இவங்க எல்லாருமே சேர்த்து வச்ச போல தான் இந்த கொடி இருக்கும். பட் இந்த கொடியில் யானையை தூக்கிட்டு புளியை தான் வச்சுருக்கணும். ஆனால் புலிக்கு ஒரு சின்ன தடை இருக்கு. அதனால தான் இவங்க யானையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு. இந்த கட்சிக்காக தளபதி அவர்கள் ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு சீனில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காமிச்சிருந்தாங்க. ஃபைனலாக தமிழக வெற்றி கழகத்தில் கழகம்ன்ற ஒரு வார்த்தை இடம்பெற்று இருந்தது. இதுக்கான சொந்தக்காரரே அண்ணா அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தாரு. எம்ஜிஆர் அண்ணா மேலே இருந்த பாசத்தினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாக்குனாரு. ரொம்ப காலகட்டமாகவே இந்த 2 கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக விஜயகாந்த் அவர்கள் நுழைஞ்சாரு. இவர் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்படும் நினச்சாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கப்புறமும் திமுக அதிமுகவுடைய ஆட்சி தான் இருந்தது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் தமிழ்நாட்டில் காமராஜுடைய ஆட்சிக்கு அப்புறம் எடுபடி ஆகலை. இது வரைக்குமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான மிகப்பெரிய காரணம் அன்னைக்கு அண்ணா அமைச்ச மிக வலிமையான ஒரு தமிழ்நாடு அரசியல் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த எல்லாருமே அண்ணா அவர்களை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த வகையில் தளபதி அவர்களும் இணைஞ்சிருக்காரு. தளபதி அவர்களுடைய கட்சி யாருடைய கட்சியுமே பகச்சிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பகச்சிக்கிற மாதிரி தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேணால் இவர் பகச்சிருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்குற போல தான் இவருடைய கட்சியோடைய பெயரும் கொடியும் அமைச்சிருக்கு. கட்சியோடைய பெயரில் இதுக்கு முன்னாடி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கழகம் அப்படின்ற வார்த்தையை அதுக்குள்ளே இணைச்சிருப்பாரு. இப்போ இவருடைய கொடியை ரிலீஸ் பண்ணி தமிழின மக்களுக்கான கட்சி ஆதரிக்கிற மாதிரியும் அதுலேயே சிகப்பு மஞ்சளை வச்சு ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்காக போராடுற ஜாதி வாரியான கட்சிகளை ஆதரிக்கிற மாதிரி நீல கலரையும் இதுக்குள்ள பயன்படுத்தி இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு கட்சியுமே பகச்சிக்காம எல்லா கட்சிக்குமே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதும் தான் இதுக்குள்ள சஸ்பென்ஸாகவே இருக்கு. தமிழ்நாடுடைய மாநில மாநாட்டை சீக்கிரமாக நடத்துறதா இருக்காரு. தளபதியுடைய மாநில மாநாட்டில் தான் தெரிய போது தளபதி யாருடைய பக்கம், தளபதியுடைய வாயால் யாருடைய பக்கம்னு சொல்ல போறாருன்றதையும், இது வரைக்கும் சினிமாவால் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தவர் ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி இறங்கி அரசியலை பேச போறாரு, இந்த மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸாக போய்கிட்டு இருக்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பேலன்ஸ் இருக்காங்க. இது வரைக்குமே சினிமாக்குள்ளே இருந்து வந்த அரசியல்வாதிகள் தான் ரொம்ப வருஷமாகவே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்பவும் அது கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்க. அதில் ஒரு சில பேருக்கு ஆட்சி பெருசாக அமைஞ்சாலும் ஒரு சில பேருக்கு ஆட்சி கை கொடுக்கல. ஆனால் தளபதிக்கு இந்த ஆட்சி கை கொடுக்குமா, தமிழகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தின இவர் தமிழகத்தை உயர்த்துவாரா அப்படின்றது இங்கே இருக்கிற எல்லா மக்களுடைய தரப்பாக போய்கிட்டு இருக்க. இப்போ இந்த கட்சியோடைய கொடியை வச்ச நிறைய நெகட்டிவான ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நெகட்டிவான பீப்புள் இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவான பீப்புள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்களே. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தளபதி என்ன சொல்ல போகிறாரு, அவருடைய கொள்கைகள் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை ஆராய்ஞ்சு இதுக்கப்புறமாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சரியான ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.